பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். இங்கு வந்திருக்கும் அனைவரையும் சபா இஸ்லாமிக் மீடியா, தாருல் ஃபித்ரா மற்றும் இஸ்லாமிக் அவுட்ரீச் ஆகியவற்றோடு எங்களின் ரிமோக் ஆஃப் மலேசியா ஆகியவற்றின் சார்பாக இன்று இரவு எங்களின் கௌரவமிக்க பேச்சாளர், மும்பையைச் சேர்ந்த இஸ்லாமிய ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் டாக்டர் ஜாகீர் அப்துல் கரீம் நாயக் அவர்களின் சொற்பொழிவிற்கு வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் ஒரு நடமாடும் கணினியாக, குர்ஆனில் மட்டுமல்ல, அவரை பற்றி நாங்கள் கண்டுபிடித்த வகையில் அவர் மற்ற வேத நூற்களிலும் கணினியைப் போன்ற தேர்ச்சி உள்ளவர். அது மட்டுமல்லாமல் அவர் பல வேதங்களிலிருந்து மேற்கோள் காட்டக்கூடியவர். அவரது மூளையின் கிரகிக்கும் சக்தி எத்தகையது என நீங்கள் வியக்கக்கூடும். உதாரணத்திற்கு கூற வேண்டுமென்றால், எனது கணினி கூட அவரது நினைவாற்றலை முந்திச் செல்ல முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், அதுதான் இறைவனின் கீர்த்தி, அவனது சக்தி. அவன் நாடினால் அவனது படைப்புகளிலேயே விசேஷ திறமையை அளிக்கிறான். அத்தகையவர்களில் ஒருவர்தான் தூய்மைமிக்க அல்லாவின் அருட்கொடையை பெற்ற டாக்டர் ஜாகீர். இந்தியாவின் மும்பையில் உள்ள இஸ்லாமிய ஆராய்ச்சி மையத்தின் தலைவராக உள்ளார். அவரால் உருவாக்கப்பட்ட IRF மிகச்சிறந்த தாவா பணிகளை செய்து வருகிறது. அவரது சகோதரருடன் இன்னொருவர் டாக்டர் சுஹைப் அவர்களும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தாவா பயிற்சியின் ஆசிரியர்களாவார்கள். அவர்கள் சர்வதேச ரீதியில் திறன் கொண்டவர்கள். அவர்கள் பல வீடியோ டேப்புகளை வெளியிட்டுள்ளார்கள். அது மட்டுமின்றி அவர்கள் 3 மணி நேர டிவி நிகழ்ச்சி ஒன்றினை மும்பையின் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறும் விதத்தில் நடத்துகிறார்கள். அதற்காக நாம் மிகவும் பெருமைப்படுகிறோம். நாமும் உலகில் உள்ள மற்றவர்களும் அதை பின்பற்றி இஸ்லாத்தை பரப்ப முயற்சிக்க வேண்டும். அவர் பல இடங்களுக்கு சென்றிருக்கிறார். பல நாடுகளிலும் நூற்றுக்கணக்கான சொற்பொழிவுகளை நிகழ்த்தியுள்ளார். இங்கு இது அவரது 2வது வருகை. அவர் தொடர்ந்து இங்கு வருவார் என்று நம்புகிறேன். சென்ற முறை அவர் இங்கு வந்திருக்கும் போது அவரது வேகத்தைக் கண்டு நான் வியப்புற்றேன். பல தொடர் சொற்பொழிவுகளை நாங்கள் கேட்டோம். இன்று இரவு அவரது பேச்சின் தலைப்பை அறிவிப்பு பலகையில் நீங்கள் காணலாம். மேற்கத்தியர்கள் ஏன் இஸ்லாத்தை நோக்கி வருகின்றனர் என்பதே தலைப்பு. நீங்கள் கவனித்திருக்கலாம், சென்ற சில 10 ஆண்டுகளாக விசேஷமாக ஐரோப்பாவில் இஸ்லாம் வேகமாக பரவி வருகிறது. இங்கிலாந்தில் இதுவரை பல சர்ச்சுகள் முஸ்லிம்களால் வாங்கப்பட்டு பள்ளி வாயில்களாக மாற்றப்பட்டுள்ளது. ஜெர்மனியிலும் இதே நிலைதான். சில வருடங்களுக்கு முன்னால் நான் படித்தேன், சர்ச்சுகளுக்கு மக்கள் அதிகமாக வருவதில்லை என சர்ச்சுகளை பராமரிப்போர் கவலைப்படுகின்றனர். ஏனெனில் அதிலே வசூலிக்கப்படும் பணத்தின் மூலமாகவே அந்த சர்ச்சுகளை பராமரிக்க வேண்டியுள்ளது. பல சர்ச்சுகள் இப்போது சமூக கூடங்களாக மாற்றப்பட்டு கொண்டு வருகின்றன. அதேவேளை இஸ்லாம் ஜெர்மனியில் மறுமலர்ச்சியுற்று வளர்கிறது. அதை சுற்றியுள்ள நாடுகளிலும் வளர்கின்றன. ஏன், அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவம் யூத மதத்திற்கு அடுத்ததாக இஸ்லாம் 3வது மதமாக பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்க அமெரிக்கர்களிடையே, கருப்பு நிற மக்களிடையே இஸ்லாம் அதிக பரிச்சயமாகியுள்ளது. நாம் ஜாகீர் அவர்களின் சொற்பொழிவை கேட்பதற்கு முன்னால் நமது சிறந்த காரி ஜப்பானிலிருந்து வந்திருக்கிறார். இப்போது அவர் குர்ஆனிலிருந்து சில வசனங்களை சூரா அல் மாயிதாவிலிருந்து ஓதி காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதன் பிறகு அதன் மொழிபெயர்ப்பை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நமது காரி அப்துல் வாசி என்ற ஹருகா கிமோரா அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். அவர் ஒரு இஸ்லாமிய ஆசிரியர், தாயியாக ஜப்பானில் பணியாற்றுகிறார். மதீனா பல்கலைக்கழகத்தில் அவர் உசூலுதீனில் BA பட்டம் பெற்றவர். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது அவர் சூரா அல் மாயிதாவில் 78 86 வரை உள்ள வசனங்களை ஓதுவார், இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. أعوذ بالله من الشيطان الرجيم. لعن الذين كفروا من بني إسرائيل على لسان داود وعيسى بن مريم ذلك بما عصوا وكانوا يعتدون كانوا لا يتناهون عن منكر فعلوه لبئس ما كانوا يفعلون ترى كثيرا منهم يتولون الذين كفروا
لبئس ما قدمت لهم أنفسهم أن سخط الله عليهم وفي العذاب هم خالدون ولو كانوا يؤمنون بالله والنبي وما أنزل إليه ما اتخذوهم أولياء ولكن كثيرا منهم فاسقون لتجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود والذين أشركوا ولتجدن أقربهم مودة للذين آمنوا الذين قالوا إنا نصارى ذلك بأن منهم قسيسين ورهبانا وأنهم لا يستكبرون وإذا سمعوا ما أنزل إلى الرسول ترى أعينهم تفيض من الدمع مما عرفوا من الحق يقولون ربنا آمنا فاكتبنا مع الشاهدين وما لنا لا نؤمن بالله وما جاءنا من الحق ونطمع أن يدخلنا ربنا مع القوم الصالحين فأثابهم الله بما قالوا جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وذلك جزاء المحسنين والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب الجحيم صدق الله العظيم பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்ராயலின் சந்ததிகளிலிருந்து காஃபிராகிவிட்டவர்கள் தாவூது, மரியமின் குமாரர் ஈசா ஆகிய இவர்களின் நாவால் சபிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் இவர்கள் இறைவன் கட்டளைக்கு மாறு செய்து கொண்டும் வரம்பு மீறி நடந்து கொண்டும் இருந்தார்கள். இன்னும் தாம் செய்து கொண்டிருந்த தீய காரியங்களை விட்டு ஒருவரை ஒருவர் தடுப்போராகவும் அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் செய்து கொண்டிருந்தவைகளெல்லாம் நிச்சயமாக மிகவும் தீயவைகளாகும். அவர்களில் அநேகர் காஃபிர்களையே உற்ற நண்பர்களாக கொண்டிருப்பதை நீர் காண்பீர். அவர்கள் தமக்காக முற்கூட்டியே அனுப்பி வைத்தது நிச்சயமாக கெட்டதே ஆகும். ஏனெனில் அல்லாவின் கோபம் அவர்கள் மீது உள்ளது. மேலும் வேதனையில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அவர்கள் அல்லாவின் மீதும் நபியின் மீதும் அவர் மீது இறக்கப்பட்ட வேதத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தார்களானால் அவர்கள் காஃபியர்களை தங்களின் உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களில் அநேகர் பாவிகளாகவே இருக்கின்றனர். நிச்சயமாக யூதர்களையும் இணை வைப்பவர்களையும் மூமின்களுக்கு கடும் பகைவர்களாகவே நீர் காண்பீர். நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்பவர்களை மூமின்களுக்கு நேசத்தால் மிகவும் நெருங்கியவர்களாக நீர் காண்பீர். ஏனென்றால் அவர்களில் கற்றறிந்த குருமார்களும் துறவிகளும் இருக்கின்றனர். மேலும் அவர்கள் இருமாப்பு கொள்வதும் இல்லை. மேலும் இத்தகையோர் இத்தூதர் மீது இறக்கப்பட்டதை செவியேற்றால் உண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்ட காரணத்தால் அவர்கள் தங்கள் கண்ணீர் வடிப்பதை நீர் காண்பீர். எங்கள் இறைவனே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே இவ்வேதம் சத்தியமானது என்று சாட்சி சொல்வோருடன் எங்களை நீ பதிவு செய்து கொள்வாயாக என அவர்கள் கூறுவார்கள். மேலும் அல்லாஹ் மீதும் எங்களிடம் வந்துள்ள சத்திய வேதத்தின் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொள்ளாதிருக்க எங்களுக்கு என்ன தடை இருக்கிறது? எங்களுடைய இறைவன் எங்களை நல்லோர் கூட்டத்துடன் சேர்த்து வைக்கவே நாங்கள் ஆசை வைக்கிறோம் என கூறுவார்கள். அவர்கள் இவ்வாறு கூறுவதன் காரணமாக கீழே சதா நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனபதிகளை அல்லாஹ் அவர்களுக்கு பரிசாக கொடுக்கிறான். அதிலே அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள். இன்னும் இதுவே நன்மை செய்பவர்களுக்குரிய நற்கூலியாகும். ஆனால் எவர் நிராகரித்து நம் வசனங்களை பொய்ப்பிக்கின்றார்களோ அவர்கள் நரகவாசிகளே ஆவார்கள். ஆக நன்றி சகோதரர் அப்துல் வாசி அவர்களே. நான் டாக்டர் ஜாகீர் அவர்களை சொற்பொழிவாற்ற அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னத்-தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மதிப்பிற்குரிய சேர்மன் அவர்களே, எனது கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோரையும் இஸ்லாமிய முகமன் கூறி வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் தூய்மைமிக்க அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் பொழிவதாக. இன்றைய அந்தி நேர சொற்பொழிவின் தலைப்பு ஒரு கேள்விக்குறி உடையது. ஏன் மேற்கத்தியர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகின்றனர்?
இதற்கு பதிலளிக்க வேண்டுமென்றால் ஒரே வரியில் அளிக்கலாம். பதில் என்னவென்றால், மேற்கத்தியர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு காரணம் மேற்கின் எல்லா பிரச்சனைகளுக்கும் இஸ்லாம் தீர்வு வைத்துள்ளது. மேற்கத்திய உலகம், முக்கியமாக அதன் சமூகம், நிச்சயமாக அதன் உடல் தேவைகளை கொண்டுள்ளது. வெளிப்புற உடல் ரீதியான தேவைகளை கொண்டுள்ளன. உலகில் பல மதங்கள், அவைகளில் பல ஆன்மீக பார்வையை மட்டுமே கொண்டுள்ளன, அதாவது ஆன்மாவை குறித்து. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாமிய மார்க்கம் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. அது நமது உடல் ரீதியான தேவைகளுடன் ஆத்மாவிற்கான ஆன்மீக தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது. இரட்டை பங்களிப்பை கொண்டுள்ளது. அது உடலையும் சரி ஆன்மாவையும் சரி நேராக்குகிறது. இஸ்லாம் சலாம் என்ற வேர் சொல்லிலிருந்து பிறந்தது. அந்த சொல்லுக்கு அமைதி என்று பொருளாகும். அத்துடன் நம்மை தூய்மைமிக்க இறைவனான அல்லாவிற்கு சமர்ப்பித்தல் என்றும் பொருளுண்டு. சுருக்கமாக சொன்னால், இஸ்லாம் என்பது எல்லாம் வல்ல இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிப்பதன் மூலம் நாம் சாந்தியை அடைவதென்பதாகும். பேரொளி பொருந்திய திருக்குரான் தான் இறைவனின் கடைசியும் இறுதியுமான வெளிப்பாடு. அது கடைசியும் இறுதியுமான இறை தூதர் முகமது நபி அவர்களுக்கு அருளப்பட்டது. மகிமைமிக்க குரான் தான் உலகிலேயே அதிக உறுதியான புத்தகம். அது மனித சமூகத்திற்கு ஒரு அறைக்கூவல். அது அருளுக்கும் வெற்றிக்கும் உரிய ஒரு ஊற்று. அது கவனமுற்றோருக்கு ஒரு எச்சரிக்கை, தவறில் உள்ளோருக்கு ஒரு வழிகாட்டி, சந்தேகத்தில் இருப்போருக்கு உறுதி தருவது, துயரத்தில் இருப்போருக்கு ஆறுதல் அளிப்பது, வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தோருக்கு நன்னம்பிக்கையாக திகழ்வது. மேற்கத்தியர்கள் ஏன் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் என்ற காரணத்தை இப்போது நாம் ஆராய்வோம். அதற்கு முக்கியமான காரணம், மேற்குலகத்தினர் திறந்த மனமுடையவர்கள். அவர்கள் உள்ளம் மூடப்படவில்லை, தாராள மனதுடையவர்கள். மற்ற நாடுகளில் உள்ளவர்களைப் போல மாறுதல்களை எதிர்ப்பவர்கள் அல்ல. மேலும் இறைவனின் அருளால் நான் பல நாடுகளுக்கு பயணம் செல்கையில் என்னிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு நான் இதையே பதிலாக சொல்லுவேன். உங்களின் சொற்பொழிவுக்கு என்ன பிரதிபலிப்பு என்று கேட்போரிடம் நான் கூறுவது, நம்முடைய வேலை தூய்மை மிக்க அல்லாவின் செய்தியை அவர்களிடம் சேர்ப்பிப்பது. அவர்களுக்கு ஹிதாயத் தருவது அல்லாவே. அல்லாஹ் சொல்கிறான், சூரா அல்-காஷியா